தெரிவித்தனர். ஈரோட்டில் கேரள சமாஜத்தின் சார்பில் ஓணம் பண்டிகை தொடக்க நிகழ்ச்சி அத்தப்பூ கோலத்துடன் களைகட்டியது. நடப்பாண்டின் ஓணம் பண்டிகை ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அஸ்தம் நட்சத்திரத்தையொட்டி ஓணம் பண்டிகை தொடங்கியது. ஈரோட்டில் கேரள மக்கள் ஒன்றிணைந்து கேரள சமாஜத்தின் சார்பில் ஓணம் பண்டிகை தொடக்க நிகழ்ச்சியை விமர்சையாக கொண்டாடினர். சദ്യ விளம்பி எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. நாங்க ஈரோட்டில் கொண்டாடுறதுனால இங்கே உள்ள தமிழ் மக்களையும் அதனோடு இணைச்சு கிராண்டா பண்ணுவாங்க. இன்னும் அதிന്റെ முதல் நாள் தான் அத்தம், அந்த ஓணத்தை வரவேற்கிற நாள். பல்வேறு வகையான வண்ண வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலம் வரைந்தனர். பின்னர் அதனை சுற்றிலும் விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர். பாரம்பரிய உடையில் நடனமாடியும் மகிழ்ந்தனர். ஈரோட்டில் வசிக்கும் மலையாள மக்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உலகிலேயே மலிவான விலையில் இணையதள சேவை இந்தியாவில் வழங்கப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்த G20 நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் கூட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நடைபெற்றது. இதில் காணொலி மூலம் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் 85 கோடி பேர் உலகிலேயே மலிவான விலையில் இணையதள சேவையை பெற்று வருவதாக தெரிவித்தார். இது இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றத்தின் வேகத்தை எடுத்துக் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜன்தன் திட்டத்தின் மூலம் 67% வங்கிக் கணக்குகள் கிராமப்புறங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது டிஜிட்டல் பொருளாதார திட்டத்தின் முக்கிய மைல்கல் என்றும் பிரதமர் பேசினார். UPI திட்டத்தின் மூலம் இந்தியாவில் மாதத்திற்கு 1000 கோடி பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது உலகளவில் 45% என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி திட்டத்தை கோவின் இணையதளம் கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியதாகவும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். இதனிடையே ஹிமாச்சல பிரதேசத்தில் மழை மற்றும் நிலச்சரிவு பாதிப்பு குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர்